காஸ்டியூம் Good morning. Welcome to Nazis. This is Drunken Monkey style. நீங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் தானே, ஆர்டிஸ்ட் அளவுக்கு பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன அப்படி எல்லாம் பேசக்கூடாது. வணக்கம். வணக்கம்டா. இதா பாரு பைரா, நீ ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கற. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? நான் கொஞ்சம் மட்டன் குழம்பு சாப்பிட்டுக்கலாமா? நீ என்னடா சொல்றது? அதானே. கட்டின புருஷன் பேர சொல்லிவிட்டானா? தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரத்தை பூரா தீய வச்சு கொளுத்திட்டாயா? அப்படிலாம் இல்ல. ஆகாசத்தை நான் பார்க்கிறேன். என்ன பைப்பை திறந்துட்ட மாதிரி கண்ணு ரெண்டுலையும் தொறு தண்ணியா கொட்டுது ஏன்? ஹாய் வணக்கம், வெல்கம் டு சங்கீதா சேல்ஸ். ஊருக்கு வந்த ஒரு சோகமான செய்தி. நான் சரி என்னோட பெட்ஸ் எல்லாம் ஜாலியா நல்லா ஹெல்தியா இருக்குன்னு சொல்லி வந்து பாக்குறேன். ஒரு கண்ணு ஒரு மாதிரி, இன்னொரு கண்ணு ஒரு மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியல, எங்கேயோ போய் அடிபட்டுட்டு காலை வச்சு ஏதோ பண்ணிருக்கு போல இருக்கு. இந்த லெஃப்ட் சைடு ஐ மட்டும் கொஞ்சம் லைட்டா பல்ஜா இருக்கு. டிராப்ஸ் வாங்கி நேத்து ஊத்தி விட்டேன், இன்னைக்கு காலையில ஊத்தி விட்டேன். இது எப்போ சரியாகும்? சரியானாதான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கும். அது வரைக்கும் உனக்கு சோறு கிடையாது. எவனுக்கும் சாப்பாடு இல்ல, போங்கடா. அது சரியாதுக்கு எனக்கு என்ன சோறு இல்லாம போகுது? இது மட்டும் உடம்பு செலவு இருக்கு. நம்ம மட்டும் நல்லா சிக்கன் மட்டன் வெளுத்தா நல்லாவா இருக்கும்? அது வாயில் பிரச்சனை இல்ல, கண்டதான பிரச்சனை. வாயில் நல்லா திங்கும்ல. அப்புறம் சாப்பாடுலாம் சாப்பிடுது, ஆனா தொட்டா இதுக்கு பெயினாலாம் இல்ல, நல்லாதான் இருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு இது சரி ஓகே, அது ஹாஸ்பிடல் கூட்டி போறேன். மூணுலயே எனக்கு ரொம்ப பெட்டுனா விட்டுதான். ரொம்ப சமத்து. ஆக்சுவலா சொல்றதெல்லாம் கேட்கும். எங்க வேணாலும் ஒரு உட்காரு நில்லு. மத்த ரெண்டு கூட பயங்கர சேட்டை. பட் இது ரொம்ப சமத்து. இதுக்கு ஹாஸ்பிடல் கூட்டி போய் பார்க்கலாமா? இன்னைக்கு ஒரு நாள் பார்த்துட்டு அவரு சரியாகலன்னா கூட்டிட்டு வர சொல்லிருக்காரு. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிடலாம். இன்னைக்கு என்ன உனக்கு மாமியார் வீட்டுல சாப்பாடு? நேத்து மட்டன் குழம்பு ஏமாத்தி விட்டீங்க, அந்த மட்டன் குழம்பு இன்னைக்கு கண்டினியூ பண்ண போறீங்க. மக்களே, மட்டன் குழம்பு நான் சொன்னேன், இவன் தான் சொன்னா வேண்டாம் நைட்டுக்கு மட்டன் சாப்பிட வேண்டாம், அடுத்த நாள் சாப்பிட்டுக்கலாம், நைட்டுக்கு வந்து நம்ம சிக்கன் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வெளியில இருந்து கிரில் சிக்கனும் ஃப்ரைட் ரைஸும் வாங்கி உட்காந்து சாப்பிட்டாங்க இவங்க எல்லாரும். உடனே மட்டன் ஏமாத்தி விட்டாங்களாமா. இப்ப மம்மி மட்டன் வாங்கிட்டு வருவாங்க. சரி ஓ, இல்ல எனக்கு சாப்பாட்டுக்கு சாப்பிடணும்னு தோணுச்சு. சாப்பாட்டுக்கு வந்து சுட சுட ஒயிட் ரைஸ் மட்டன் கிரேவி வச்சு இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு. அப்படியே முடிச்சுட்டு நம்ம வெளியில போறோம் ஊர் சுத்துறதுக்கு. ஸோ அப்படியே போயிட்டு அப்படியே வந்து ஈவினிங் ஜாலியா வந்து படம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ண போறோம். வேற என்னெல்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அரவிந்த் சேஜு? வேற எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த வந்துட்டாரு. குட் மார்னிங். காஸ்டியூம் Good morning. Welcome to Nazis. This is Drunken Monkey style. யூடியூப் சேனல் பேரே ஒழுங்கா சொல்ல தெரியல. ஏன் ஒரு விஐபி ரூமுக்கு வந்து தங்க வச்சா எப்ப காஃபி கொடுக்கணும், எப்ப டிஃபன் கொடுக்கணும், ஒரு கேட்க மாட்டீங்களா? என்ன எனக்கு புரியல. விஐபி இல்ல, யாரு வந்தாலும் முதல்ல நேரத்துக்கு எந்திரிக்கணும். அப்பதான் எல்லாமே கிடைக்கும். இல்லனா எப்படி வந்து விஐபிக்கு எப்படி தூங்கிட்டு இருக்கவங்க எழுப்பி காஃபி கொடுப்பாங்களா எல்லார் வீட்லயுமே? என்னங்க ப்ராப்பர்ட்டி ஏசி ரிமோட்டா வச்சிருக்கீங்க? ஒட்டாதுமா? சாவடிச்சிருவேன். ப்ராப்பர்ட்டி ஏசி ரிமோட்டா உனக்கு? அதான் செட்ல எல்லாத்தையும் ப்ராப்பர்ட்டியா பார்த்து இதே நான் என்னோட ஒர்க் பிளேஸ்ல இருந்து நான் சார் யூ வாண்ட் காஃபி அப்படி கேட்பாங்க. இல்லையே, நீ தான் எல்லாரும் காஃபி எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு வருவ. இல்ல இது வதந்தி. இல்ல சரி, நீங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் தானே, ஆர்டிஸ்ட் அளவுக்கு பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன அப்படி எல்லாம் பேசக்கூடாது. வணக்கம். வணக்கம்டா. உனக்கு ஒரு தெரியுமா, இவ்வளவு நாள் இருந்த நமக்கு டீ தர மாட்டாங்கல்ல, வந்ததுக்கு அப்புறம் டீ போட்டு வச்சுட்டேன், வந்து கீழே எடுத்துட்டு போ, டீ எடுத்துட்டு போ அப்படின்னு மருமகனுக்கு. நம்ம இவ்வளவு நாள் இருந்தோம்ல, நம்மளை கீழே வந்து தானே குடிக்க சொல்லுவாங்க. நம்ம கீழே தானே போய் குடிச்சுக்கோ, வந்து சமைச்சுக்க அப்படின்னுவாங்க. வந்து சாப்பிட வாங்க கூப்பிடுவாங்களே. இப்ப எப்படி தெரியுமா, பேக் பண்ணி வச்சிருக்காங்க கீழே, அழகா எடுத்து வச்சிருக்காங்க. டம்ளர் ஒரு இதுல டீ எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்து மேல எடுத்துட்டு போங்க டீ. என்னது புரியல? இந்த வீட்ல வாழ்ந்த நாங்கெல்லாம் என்ன டம்மியா? அப்ப நடிப்பா அதெல்லாம்? அத்தனையும் நடிப்பா? மக்களே, நான் வந்து ஆன் கேமரா ரெஜிஸ்டர் பண்றேன். அம்மா தான் இப்படி சொல்லக்கூடாது, அப்படி இருந்தாலும் இதுதான் உண்மை. நாங்க தனியா வீட்டுக்கு வரும்போது, கல்யாணத்துக்கு முன்னால நாங்க ஊருக்கு வரும்போது, வீட்டுக்கு வரும்போது டீல தண்ணி அவ்வளவு கலந்து கன்றாவே ஒரு டீ போட்டு வைப்பாங்க. இந்த மருமகை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மட்டும் அந்த டீல அப்படி கெட்டியா நல்லா இருக்கு. அப்ப நம்மளாம் முதல்ல டீல தண்ணி மிக்ஸ் பண்ணுவாங்க, ஆனா மம்மி கொடுக்குறது தண்ணியா தான் இருக்கும். ஆமா, இன்னைக்கு தான் பால் மிக்ஸ் ஆயிருக்கு. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. பைராவா இப்போ என்ன மேட்டர்னா, உனக்கு மெனு என்னன்றதை நான் இப்ப காட்டுறேன். ஓகே, 3 குக்கர் மட்டும் தான் இருக்கு. உள்ள ஏதாவது இருக்கா? எல்லாம் இருக்கு. வாங்க ஒரு நிமிஷம் அப்படியே வாங்க.
சுட சுட சாப்பாடு மாப்பிள்ளைக்கு. ஓகே, இது என்ன ரசமா? இது பேர் தான் மாப்பிள்ளை சாப்பாடா? இது என்ன ரசமா? இது என்னது? இது ரசம். பாத்துக்கங்க, இப்படி எல்லாம் ரசம் இருந்ததே கிடையாது இதுக்கு முன்னாடி. ஓகே ரைட் ஃபைன், சூப்பர் ரசம். விட்டுருங்க. மட்டன் சூப்பர் ரசம். ஒரு நிமிஷம் அப்படியே பாருங்க. மருமன் ஸ்பெஷல். இங்க பாத்தீங்கன்னா அவுச்ச முட்டை. ஓகே, அப்புறம் வெயிட் பண்ணுங்க. இது வந்து இதுல என்னமோ இருக்கே. வேணாம். ஓகே, இல்ல ஆஃப் பண்ணிட்டீங்களே. அது ஹீட்ல தம்ல வேகுது. தம்முல வேகலடா, கேஸ் ஸ்டவ் ஆஃப் ஆயிருக்கு லூசு. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா இருங்க. அடுத்தது என்ன பத்த வைக்கலையா? ஐயோ, என்ன கறி குழம்பு உண்மைதானா? இங்க வாங்க. எது கடையில வாங்கிட்டு வந்து குழம்பு வைக்கிறீங்களா? இங்க வாங்க. என்ன இது? ஏதோ கொதிக்குது. இது வந்து மட்டன் குழம்பு. மட்டன் குழம்பா? அப்ப அது குக்கர்ல இருக்குது. குக்கர்ல இருக்குது என்னது? அதுவும் மட்டன் தான். அது சிக்கன், அது மட்டன் கிடையாது. ஓகே, நமக்கு எப்படி ஒரு முன்னாடி ஒருவேளை இந்த குழம்பு மட்டும் எடுத்துட்டு அந்த கறி மிக்ஸ் பண்ணுவீங்களா? சிக்கன் குழம்பா? அது சிக்கன் குழம்பு தனியா. இது வந்து முட்டை, அப்படிதான் திக்கில போடணும். இது என்ன முட்டை சூப் மாதிரி இருக்கு? கறி வேக வச்ச தண்ணியில முட்டை வேக வச்சிருக்காங்க. ஏன்னா அவரு ஸ்ட்ரென்த்தா சாப்பிடணும். பாரு பைரா, நீ ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கிற. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. பாத்துக்க, இதெல்லாம் எதுவுமே செட் ஆகல. எப்பயுமே ஒரே மாதிரி இருந்து பழகு, புரியுதா? ஆள் இருந்தா ஒரு மாதிரியும், ஆள் இல்லன்னா ஒரு மாதிரி சமைக்கிற ஆள் வச்சுக்காத பைரா. அவ்வளவுதான் சொல்லுவேன் உனைய. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? இதெல்லாம் வந்து யாருக்காக ரெடி பண்ண? மகளுக்காக பண்ணீங்களா, மருமனுக்காக பண்ணீங்களா? மருமன் தான் மத்த எல்லாமே. சாப்பிட போலாமா? வா போலாம். சாப்பிட போலாமா? நாங்க போலாம். இந்த மிக்ஸ்டு ஃபுட்ல எடுத்து வந்தீங்களா? எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். வாங்க, நம்ம தான் வைக்கணும். வாங்க, நாங்க கெஸ்ட். அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். முதல் தடவை சொல்லும்போதே டீசெண்டா போயிட்டு நான் ரெண்டாவது தடவை கேவலமா திட்டு வாங்கிட்டு போறேன். அறிவு இல்ல உனக்கு. சரி, இதெல்லாம் சாப்பிடுறோம். ஓகே, சாப்பிடுறோம். A few moments later. எப்படி சார், மட்டன் குழம்பு ஊத்துவா, ரசம் ஊத்துவா? ரெண்டுமே ஒரே மாதிரி தானே இருக்கும் இல்லையா மம்மி? ஓகே ஓகே. அதாவது நெல்லுக்கு பாயுது கொஞ்சம் புல்லுக்கும் பாயின்னு சொல்லுவாங்கல்ல, அது இதானே? என்ன பண்றது? தக்காளி வெறும் தக்காளி தான் போடாத. பாத்தியா? தக்காளி சாப்பிடவா நான் வந்தேன். தக்காளி சாப்பிடவா நான் அவ்வளவு தூரம் வந்தேன். நான் கொஞ்சம் மட்டன் குழம்பு சாப்பிட்டுக்கலாமா? நீ என்னடா சொல்றது? அதானே. கட்டின புருஷன் பேர சொல்லிவிட்டானா? தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரத்தை பூரா தீய வச்சு கொளுத்திட்டாயா? போடா. அந்த நல்லி எப்படி இங்க ஷிஃப்ட் பண்ணி அப்ளைட்டுக்கு? ஏய், நல்லி கூட தர மாட்டியா எனக்கு? உனக்கு தான் தக்காளி. அப்புறம் மம்மி, இந்த கைப்பக்குவம் இத்தனை நாள் நீங்க பயன்படுத்தலையே, இன்னைக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல்? சாப்பிடுற சரி, உங்க பொண்ணு சாப்பிடு. வேற வழி இல்ல, நல்லா இருக்குன்னு சொல்லிதான் ஆகணும். வேற ஆப்ஷன் இல்ல, நல்லா இருக்குன்னு சொல்லிதான் ஆகணும். அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் இல்ல. நல்லா சாப்பிட்டு, அதாவது வயிறு முட்டை சாப்பிட்டு அப்படியே வந்து ஏசியை போட்டு பெட்ஷீட்டை போத்தி தூங்குற ஒரு சுகம் இருக்கு தெரியுமா? இருக்கு. சென்னையில வச்சுக்கோங்களேன், நானே சமைச்சு நானே சாப்பிட்டு நானே தூங்கணும். நீங்க சமைக்கிறத யாரும் சாப்பிட முடியாது. ஆனா சட்டி சட்டியா போட்டு சாப்பிடுவோம், அது வேற விஷயம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவோம். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. நல்லா சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு. நீங்க சொல்லுங்க மாமியார், இதுக்கு தானே நீங்க சென்னையில இருந்து கிளம்பி வந்தீங்க. நீங்க சொல்லுங்க மாமியார் வீட்டு சமையல். அவர் சொல்லுவாரு டெய்லி கிடைக்குமா மாமியார் வீட்டு சமையல் அப்படின்றாரு. நைட்டுக்கு என்ன மெனு கொடுத்துருக்கீங்க மிஸ்டர் அரவிந்த் சேஜு? இட்லி மட்டன் குழம்பா? மட்டன் குழம்பா? எப்படி இந்த மெனு நான் என்கிட்ட ஒரு நாள் கூட கேட்டதே இல்ல. நேத்து கூட பேசிட்டு வந்தோமே, பார்க்கவே இல்லையா? மம்மி நம்மட்ட கேட்டிருக்கீங்களே, இதெல்லாம் நம்மட்ட கேட்டது எங்கள்ட்டலாம் என்ன இருக்குன்னு கேட்டா பழைய சோறும்பாங்க, தோசை சோறுன்னு போயிருவாங்க. நம்ம சோறும்பாங்க. இப்பெல்லாம் சென்னையில இருந்து கிளம்பி வந்தா என்ன வேணும் மதியத்துக்கு சாப்பிடுறதுக்கு, நைட்டுக்கு என்ன வேணும்னு மெனு கேக்குறது. இதுக்கு முன்னால அப்படி மதிச்சதே கிடையாது என்னெல்லாம். சோறு வேணும்னா போய் பழைய வச்சு தின்னுங்க அப்படிம்பாங்க. ஆமா, இன்னைக்கு வந்து மட்டன் என்னன்னு மெனு கேக்குறாங்க மம்மி. கொஞ்சம் இதெல்லாம் லைட்டா பொறாமையா இருக்கு, அதனால இதெல்லாம் இனிமே அவாய்ட் பண்ணிருங்க. நான் இதுக்காக வேமா கல்யாணம் முடிக்கணும் ஆசைப்படுறேன். நீ நினைச்சாலும் அவன் நான் வந்து
என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா இந்த சாப்பாட்டுக்கே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு யோசிக்கிறேன். ஐயோ 8 கல்யாணம். அவ்வளவுதான் முடிச்சு. அவ்வளவுதான் போங்க, முடிச்சு விட்டீங்க போங்க நீங்க. நல்லா இருந்துச்சு, கவனிப்பா நல்லா தான் இருந்துச்சு. அந்த லாஸ்ட்ல பீடா தான் மிஸ் ஆயிடுச்சு. ஒரு வெத்தலை வாக்கு போட்டா வாய் நல்லா சவக்கும். அப்படி சொன்னாங்க வெத்தலை வாக்கு வாங்கி வாங்கி அப்படின்னு. அது நீங்க வாங்கிட்டு வந்துருக்கலாம். பாத்தீங்களா ஒரு வீட்டோட மருமனா ஆட்டிடியூட் பார்த்தல வேற லெவல்ல மாறுறது. சென்னை எப்படி இங்க ஊர் எப்படின்னு தெரியுதா? அசிஸ்டன்ட் இதுக்கானா இந்த ஆட்டிடியூடுக்கானா திமிருதா, திமிரு பேச்சு வருதுல. அது அந்த படுத்துக்கிட்டு மல்லாக்கா அப்படி போஸ் கொடுத்துட்டு ஏன் நீங்க வாங்கிட்டு வர மாட்டீங்களா? நீங்க போயிட்டு வர மாட்டீங்களா? அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது அப்படின்ற மாதிரி பேசுறாரு. கத்துக்கங்க. எப்படி சென்னை பழைய சோறு தானே போடுவேன், அதே கண்டிப்பா. பழைய சோறா? ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குலாம் சாப்பாடு செஞ்சு கொடுப்பேன். பழைய சோறுன்னு சொல்லிட்டான். சொல்லு, ஷூட்டிங் ஸ்பாட்ல சாப்பாடு கொடுத்துடுவேன்ல. சாப்பிட்ற வாய் திறந்து பேச மாட்டீங்க இந்த மாதிரி டேமேஜ் பண்ணும்போதெல்லாம். உண்மைதானே? என்னால பண்ண முடியல. இனிமே மதியம் லஞ்சுக்கு இது செஞ்சு அனுப்பிச்சிரு, அது செஞ்சு அனுப்பிச்சிருன்னு சொல்லுவல, அப்பவா பாத்துக்கிறேன். வெளியில வாடி, உன் குரவலை கடிச்சு துப்பல தெரியாதாமல தெரியாது. சரி நைட்டு மெனு இப்போ ஏதாவது வேற எங்கேயாவது நம்ம சும்மா வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு மாதிரி ஒரு ஆக்சுவலா கொஞ்சம் நெக்ஸ்ட் vlogல வெளியில போலாம். விட்டு ஹாஸ்பிடல் கூட்டு போகணும், அது பண்ணுவோம். நாய்களின் அன்னை தெரசாவா? ஆமா ஆப்வியஸ்லி. எங்களுக்கு இந்த மாதிரி ஒண்ணு நாங்களா காய்ச்சல் படுத்துக்கிறப்போ வாய் தர டேப்லெட் போடு அவ்வளோ விட்டு போயிருவீங்க. மனுஷங்க மேல எல்லாம் எனக்கு பிரியும் பாசம்லாம் வராது. எனக்கு ஒன்லி பெட்ஸ் மேலயும் பேர்ட்ஸ் மேலயும் தான் வந்து. அதாவது இன்னைக்கு வந்து என்னன்னா நான் இங்க வந்தது ஊருக்கு வந்தது லொகேஷன் என்ஜாய் பண்ண கிளைமேட் நல்லா இருக்கும். அதான் சொல்றேன். இப்ப கொஞ்ச நேரம் ஒரு குட்டி தூக்கம் போடுறோம், கிளம்பி வெளியில போறோம், அவ்வளவுதான். இந்த டேம் எங்கேயும் பக்கத்துல ஆறு போலாம். சோத்துப்பாறை டேம் இருக்கு, அங்க போலாம். சோறு கிடைக்குமா அங்க போனா? கிடைக்கும். இப்பதானே சாப்பிட்டீங்க. சோத்துப்பாறைன்னு சொன்னீங்களே, சோத்துனா எங்கனாலும் ரெடியா இருக்கீங்களே, ஏன் இப்படி பண்றீங்க? வாழ்றதே அதுதானங்க. வெக்கமா இல்ல? அடுத்த vlogல நம்ம வந்து வீட்ல இருந்து வெளியில போலாம். வெளியில போய் நம்ம மிட்டு ஹாஸ்பிடல் கூட்டு போயிட்டு அப்படியே லொகேஷன்லாம் கொஞ்சம் சுத்தி காட்டுறேன். சோ ஓகே. அது மழை பெஞ்சா நல்லா இருக்கும். மழை பெய்யும். நம்ம மழை பெய்யும் வேண்டி வெள்ள நம்ம வந்ததுக்கு அப்புறம் மழை பெய்யாதே நின்றுச்சு பத்தியா? நல்லவங்க வந்தா வரலனா, நல்லவங்க இல்லனா மழை பெய்யாதாமா. நல்லவங்க இல்லனா மழை பெய்யாதாமா. அப்புறம் ஏன் பெய்யுது? பெய்ய மாட்டேங்குதே, அதான். சரி முடிச்சு. ஓகே டன். Thank you so much for watching. அடுத்த vlogல சூப்பரா சிறப்பா மீட் பண்ணுவோம். Bye.